நித்திய மகிழ்ச்சியாக வைப்பேன். இதுதான் இந்த வார்த்தை. உண்மையாலுமே சொல்றேன், பல காத்திருப்பு கழிச்சு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நித்திய மகிழ்ச்சியாய் வைப்பேன். ஏசாயாவின் புஸ்தகம் 60:15 அழகாய் வாசிக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைத்தேன். தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சி. ஆனாலும் அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஆனாலும் ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் ஜனங்கள் அவமதிக்கப்பட்ட வேளையில, சிறை பிடிக்கப்பட்ட வேளையில ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ நெகிழப்பட்டுட்ட, கைவிடப்பட்டுட்ட, யாரும் கண்டுக்காம இருந்துட்டாங்க, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் அதுதான் இருக்கா தலைமுறை தலைமுறையா மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். தலைமுறை தலைமுறையாய் நான் மகிழ்ச்சியா வைப்பேன். யாராவது தலைமுறை துக்கம் அடையணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது. உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கே இவ்வளோ இறக்கமும் இவ்வளோ அன்பும் இருக்குன்னா, இந்த உலகத்தை படைச்சு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குற தேவனுக்கு நம்ம மேலே அன்பு இல்லாமல் இருக்குமா? அப்போ இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் மகிழ்ச்சியாக உன்னை மட்டும் வைக்க போகிறதில்ல, தலைமுறையே மகிழ்ச்சியாக வைக்க போகிறேன். ஒன்று கன்ஃபார்மாக என்னால் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்ல முடியும், நீங்கள் எத்தனை கடன் பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எத்தனை இடத்துல அவமானப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தலைமுறை கடன் படாது, உங்கள் தலைமுறை அவமானப்படாது, உங்கள் தலைமுறை சுகித்து செழித்து சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்படுவோமா? இல்லை, உங்கள் நிமித்தம் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, அவங்கள் நிமித்தம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என் நிமித்தம் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. உங்களுக்கு பெலன் குண்டினதுக்கு அப்புறம் அவங்க நிமித்தம் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அநேக தாய்மார்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளைங்களுக்கு தான் நல்லது நடக்கணும்னு எண்ணம் கொள்கிற தாய்மார்கள் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு தாய்க்கு தாயாய், பிதாவுக்கு தகப்பனுக்கு தகப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, தான் பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் எத்தனை மனிதர்களால் நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்கன்னு தெரியாது. ஆனால் இனி ஒரு மனிதனும் உங்களை நிந்திக்க முடியாது. என் குடும்பம் இந்த பகுதியில் நல்லா வாழ்ந்தா போதும் சாமி, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, பொண்ணு பொருள் தேவையில்லை சாமி, நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வெட்கப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிறவராக, கேவலமாய் பேசின மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க படுகிற கஷ்டம் உங்க பிள்ளைங்க படாதுங்க அம்மா. அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். இங்க ஒரு மனிதன் தலைகுருவி எப்போ வரும்? ஒரு மனுஷனுக்கு தவறு செய்யும் போது வரும். சில பேர் பொறாமையினால நம்ம அவமதிக்கும் பொழுது, பொறாமை கொண்டு நம்மளை சூழ்ச்சி செய்யும் பொழுது காரியங்கள் வரும். அப்போ யாக்கோபுங்கிற ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சகோதரனிடத்துல சில காரியங்களை களவாடினபடியினால சகோதர நிமித்தம் தாய் தகப்பனை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். யாரை விட்டுட்டு? தாய் தகப்பனை விட்டுட்டு. எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25-29. கலைத்து வந்தபோது யாக்கோபு போல் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கோழியை நான் சாப்பிட கொடுத்தா விழித்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான்.
அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு பெற்றுக் கொண்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றுக்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இங்க பாருங்க, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வச்சுக்க தெரியாம என்ன பண்ணிட்டானா, தன் சகோதரனிடத்துல சாப்பாட்டுக்காக அந்த அதிகாரத்தை வித்து போட்டுட்டான். இப்போ உங்க கையில ஒரு சொத்து இருக்கு, அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அதை அற்பமான ஒரு காரியத்துக்காக நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டம் தானே வரும். அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான். ஏசாங்கிற ஒரு மூத்த சகோதரன் பண்ணிட்டான். இங்க தந்திரமாய் ஒரு ஒரு காரியத்தை தேவனை சார்ந்து பண்ணாம சுயபலத்தினால சுய மாமிசத்தினால பண்ணும் பொழுது நாம மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட வேண்டிய அவசியம் வரும். நல்லா தேவ பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சுய காரியத்தை செய்யணுன்றதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்காம நயவஞ்சகமாக நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது, நயவஞ்சகமாக பண்ணும் பொழுது நம்ம ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் வரும். இப்போ யாக்கோபு அதுதான் பண்ணிட்டார். தன் சகோதரனிடத்துல அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஓடினவராக இருந்தார் இல்லையா? ஏசாவின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்புறம் ஏசாவுக்கு கோபம் வந்து என்ன நடந்தது? நான் யாக்கோபை எங்க அப்பா உயிர் போனதுக்கு அப்புறம் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு சபதம் எடுத்து பண்ணான். இது அவனுக்கு தெரிஞ்சதால அவன் எங்க பண்ணான்? பயந்து ஓடி தன் மாமன் இடத்துல ஓடி போனவனா இருக்கான். அப்போ சுய புத்தியின் மேல நம்ம இந்த புதிய வருடத்துல சார்ந்து இருக்கிறவர்களாம் இல்லாதபடிக்கு தேவ புத்தியின் மேலே சாரும் பொழுது நாம் பிறரால் நிந்திக்கப்படுவது தடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 27:21 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். 22. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையின் போது, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு முதல் ஆசீர்வாதத்தை யார்கிட்ட இருந்து இருக்கிறாரு? தகப்பன் இடத்துல. நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்னா அது நடக்குங்க. நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது நடக்கும். நம்ம பிள்ளைங்களை சபிக்கிறதும் நடக்கும். கடந்த ஆண்டுல பிள்ளைங்களை கோபத்தை சபிச்சவங்கலாம் இங்க இருப்பீங்க, நான் கை தூக்க சொல்லலை. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதி. உங்க பிள்ளைங்க என்னதான் குரங்குத்தனம் பண்ணாலும், என்னதான் உங்க பேச்சை கேட்காம போனாலும், உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது அது நடக்கும். அப்ப இங்க வார்த்தை என்ன வருகிறதுனா,
தன் தகப்பன் தன் மகனை என்ன வாசிக்கிறாரு? நீ சகல நன்மைகளை பெற்றுக்கொள்வார், சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார், உன் சகோதரர்கள் உன்னை சேவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிடான்? தன் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு தன் மாமனுடைய வீட்டுக்கு போயிடறான். தன் மாமன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் வஞ்சிக்கப்பட்டவனா இருக்கான். லாபான் அவன் செய்கிற வேலைகளுக்கு கூலி சரியா கொடுக்காம ஒரு அற்பமாய் பார்க்கப்படுகிறான் யாக்கோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம், சம்பளத்தை மாறி மாறி கொடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? மாற்றி மாற்றி கொடுத்தா, இப்போ நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வேலை பார்த்து மாற்றி கொடுத்தாங்கனாலும் உங்களை கேவலமாக பார்க்குறான்னு தானே அர்த்தம், உங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்காரு. இதன் மத்தியில் இன்னொருத்தங்களை பார்த்துட்டு வரலாம். யாக்கோபினுடைய முதல் மனைவி லேயாள். லேயாளுன்னு ஒரு அம்மா இருந்தாங்க, யாக்கோபுடைய ஃபர்ஸ்ட் வைஃப். அவங்க அவனுடைய தங்கச்சியால அற்பமாய் பார்க்கப்படுறாங்க. குழந்தை இல்லாம அவங்க குழந்தை அழகு இல்லாததுனால அவங்கள அழகா இருக்கிற தங்கச்சி என்னவா பார்க்கறாங்க? அற்பமாய் பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களை யாராவது அற்பமா பார்க்கறாங்களா சொல்லுங்க? வெளில சொல்லனாலும் உள்ளுக்குள்ள இருக்கும்ல, இவன் என்ன அற்பமா பார்க்கறான், இவங்க என்ன அற்பமா பார்க்கறாங்க, என் ஏழ்மையை குறித்து அற்பமா பார்க்கறாங்க, என் அழகு இல்லாததுனால அற்பமா பார்க்கறாங்க. இப்போ சொல்லுங்க, என்னை அற்பமா பார்க்கிறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. அற்பமாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக உங்களை அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க, அற்பமாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அற்புதமாய் மாற்றுவார். அதுதான் ஆண்டவருடைய காரியம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க அற்பமா பார்க்கப்படுறீங்களோ நல்லதுன்னு நினைங்க. சொல்லுங்க, நல்லது. நான் அற்பமாய் பார்க்கப்படுகிறது நல்லது, நான் அற்பமாய் பார்க்கப்படுகிறது நல்லது. அற்பத்துல ரெண்டு அற்பம் இருக்கு. ஒண்ணு, நானே சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் அற்பமா பார்க்கறது. இன்னொன்னு, நான் தவறு செய்ததுனால என்ன யாருன்னு அற்பமா பார்க்கறது. அது ரெண்டாவது இருக்கக்கூடாது. நான் தவறு செஞ்சுட்டு என்னை யாருன்னா அற்பமா பார்த்தாங்கன்னா அது தவறு. அதுல ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். நான் தவறே செய்யாம என்னை யாராவது அற்பமா பார்த்தாங்கன்னா என் கூட ஏசப்பா இருப்பார், என் கூட ஏசப்பா இருப்பார். இப்போ சில வீடுகள் இன்விடேஷன் கொண்டு வந்து வைக்கிறதுக்கே சில பேர் தயங்குவாங்க. ஏன்? அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு நம்ம வீடு இல்லாம இருக்கோம் இல்லையா? இந்த அற்பத்தை அற்புதமா ஆண்டவர் மாற்றிடுவார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நம்ம தலையை உயர்த்தி வச்சிருவார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம் தலையை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே. ஆதியாகமத்தின் புத்தகம் 29:30 வாசகம். போதுங்க. லேயாள் அற்பமாய் பார்க்கப்பட்டது. யாரு அற்பமா பார்க்கற? கணவனே அற்பமா பார்க்கிறாரு, கூட பிறந்த தங்கச்சி அற்பமா பார்க்கிறாரு. அப்போ அற்பமாய் பார்க்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு துணை செய்கிறார். எடுத்து வாசி, அந்த கண்டினியூ பண்ணுங்க. போதுங்க. அங்க பாருங்க, எல்லாரும் கேவலமா பார்த்த ஒரு அம்மாவை ஆண்டவர் ஏறிட்டு பார்த்து என்ன பண்றாராம், எங்களுக்கு நான் ஒரு கணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாத வேலையில குழந்தைய கொடுத்துட்டாரு. அற்பமா இருக்கிறவங்களை குழந்தை கொடுக்காதபடி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை அற்பமா பார்ப்பாங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு போவார். அப்ப அங்க முதல் பிள்ளை பிறகுது. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். குழந்தை பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கனம் வந்துருச்சு.
கொஞ்சாத கணவர் வந்து அந்த அம்மாவை கொஞ்சறாரு. அப்போ நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் யாருன்னா வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து கண்ணே அமுதே அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் போறாரு. நடக்கிறத பேசுங்க ஐயா. நாங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதை சகிச்சுட்டு ஏதோ ஒரு 10 நாள் அப்படி இருந்தது, இப்ப இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க எண்ணி கவலை அடைகிறீங்கன்னா, அற்பமாய் பார்த்த உங்களை அற்புதமாய் அவர் கண்ணுக்கு தெரிய வைப்பார். பாருங்க, அடுத்த வாரம் சண்டே சாட்சி 2 நாள்ல சாட்சி வரும்போது பாருங்க, 2 நாள்ல. அப்ப அற்பமாய் பார்க்கிறவங்க அற்புதமாய் பார்த்த கர்த்தர் வைக்க போறார். அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கணவன் உங்களை அற்புதமாய் பார்ப்பார். சொல்லுங்க, என் கணவன் என்ன அற்புதமா பார்ப்பார். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. வெக்கத்தோட, ஐயோ வெக்கப்படுறாங்களே எங்க அக்கா, வெக்கப்படாம விசுவாசத்தோட சொல்லுங்க, என் கணவர் என்னை அற்புதமாய் பார்ப்பார். கார்த்திக் கேட்கிறார், பிரதர் அப்போ நாங்கெல்லாம் சொல்லுங்க, என் மனைவி என்னை அற்புதமாய் பார்ப்பார். சாத்திர சொல்லுங்க, என் மனைவி என்னை அற்புதமாய் பார்ப்பாங்க. அப்ப அங்க கனம் உண்டாகும்படியான கிருபை. அப்ப அங்க ரியல் பிளெஸ்ஸிங் அங்க வருது, ரியல் பிளெஸ்ஸிங். அப்ப கனம் கிடைக்குது. எதுவுமே இல்லாதவளா இருந்தா, குழந்தை இல்லாதவளா இருந்தா, குழந்தை கிடைத்த உடனே அவனுக்கு என்ன வருது? மரியாதை வருது. நிந்திக்கப்பட்ட இடத்துல, வேதனைப்பட்ட இடத்துல ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாருன்னா, நமக்கு மரியாதையை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ மரியாதை உங்கள் வாழ்க்கையில் வரப்போதம்மா. இவ்வளோ நாள் மரியாதைனா என்னன்னு வாழ்க்கையில் பார்க்காம இருந்திருக்கிறீங்க, மரியாதைனா என்னன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கிறீங்க, மரியாதை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த வருடத்தை கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ எந்த மனுஷால கனவீனப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை என் நாமத்தை கொண்டு கனப்படுத்துவேன். அதுக்குண்டான பாத்திரமா மட்டும் இருந்துடணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 29:33 வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி, இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு என்று போயிற்று. இங்க 33 பார்க்கிறோம். வாசி, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டது, இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அற்பமா பார்க்கப்பட்ட இடத்துல ஃபர்ஸ்ட் கனம் வந்தது. 2வது எதிர்பார்க்காத வேலை இல்லை. சிஸ்டர் நாங்க ஒரு 1 லட்சம் வச்சுக்கோங்க, பிரதர் நாங்க ஒரு 2 லட்சம் வச்சுக்கோங்கன்னா அது ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப அங்க 2வது கனம் வந்த உடனே ஒரு ஆசீர்வாதம் வருது. வீட்டுக்குள்ளேயே வராதவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்தவங்க சும்மா வருவாங்க, ஒரு பழமோ பூவோ எடுத்து கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒதுக்கப்பட்டவளுக்கு முதல் பிறப்பாகிய ரூபன் பிறக்கும் பொழுது அங்க கனம் வருது. குனிந்தவள் நிமிர்ந்தாள். 2வது பிள்ளை பிறந்த உடனே ஒரு பிளஸ்ஸிங் வருது. 3வது லேவி பிறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, குடும்பம் ஒன்னாகுதான். என் கணவன் என்னோடு இருப்பான்ட்டு அந்த வார்த்தை சொல்லுது. அப்போ தலைமுறை ஒன்னாக போகிறது, பிரிந்த உறவுகள் ஒன்னாக போகுது, பேச முடியாத உறவுகள் இனி பேசிக்கொள்ள போகிறது. கனத்தை பெற்றவள், ஆசீர்வாதத்தை பெற்றவள், குடும்பம் ஒன்னாக போகுதுன்னு சொன்ன உடனே யூதா 4வதா பிறகுறார். யூதா என்ன? துதி. எல்லாம் ஒன்னா உட்காந்து கர்த்தரை துதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, கனத்தை பெற்றதா இருக்க போகுது, ஆசீர்வாதத்தை பெற்றத குடும்பமா இருக்க போகுது, குடும்பமாய் ஒன்னா உட்கார போகுது, 4வது குடும்பமா துதிக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடந்த ஆண்டுல இருந்ததா? சொல்லுங்க. இந்த ஆண்டுல இருக்க போகுது. கடந்த ஆண்டு கனம் இருந்ததா? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்ததா? குடும்பத்தோட ஒன்னா உட்காந்தீங்களா? குடும்பத்தோட தூச்சிங்களா? இல்ல.
இதெல்லாம் இந்த ஆண்டிலே கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. போதுண்டா சாமி அப்படி நிற்கும் பொழுது 30, 19, 20 வாசிங்க. அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றார். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். செபுலோன் என்று பெயரிட்டார். அதாவது ஆசீர்வாதம் எல்லாம் வந்து முடிஞ்சு இனி கிடையவே கிடையாது நிற்கும்போது 6ஆவது ஒரு ஆசீர்வாதம் வருது. செபுலோன் என்று சொல்லி பெயரிட்டான். அங்க பாருங்களேன், ஒரு மனுஷனால என்னைக்கு அவமதிக்கப்படுறோமோ, மனுஷ பார்வையில என்னைக்கு அவமானமா பார்க்கப்படுகிறோமோ, அப்போ கர்த்தர் பார்வை நம்ம மேல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் இந்த வானத்தின் கீழாக அவர் படைத்த படைப்புகள் அவமானப்படுத்தி பார்க்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தோட தான் நம்மளை படைச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை அவமானப்பட்டு இருக்குதுன்னா ஆண்டவர் அதை தெளிவாய் சொல்லுகிறார், நீங்க அவமானப்பட போறதே கிடையாது, அவமானப்பட்டு போக போறதே கிடையாது, நீங்க நிந்தனைக்கு உட்பட போகிறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க நிந்தனைக்கு உட்பட போறதே கிடையாது. என்னை அவமானப்படுத்தி பார்த்துட்டாங்க பிரதர், என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பார்த்துட்டாங்க பிரதர், நாங்கள் ரொம்ப கேவலமா நடத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம். ஆனா இனி அப்படி இல்லாதபடிக்கு உங்களை கனப்படுத்தி பார்க்க உங்க குடும்பம் இந்த பகுதிகளில் தலைநிமிர்ந்து இருக்க, உங்க குடும்பம் நீங்க போகிற இடங்களில் எல்லா இடத்தையும் தலைநிமிர்ந்து இருக்க போது. அல்லேலூயா. அப்ப நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ மனுஷனால் அற்பமா பார்க்கப்பட்டமோ அப்பவே கர்த்தரால் அற்புதமாய் பார்க்கப்பட ஆரம்பிச்சோம். நீங்கள் அற்புதத்தின் தேவனை ஆராதிக்கிறபடியினால அற்புதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அப்ப என்ன அடையாளம்னா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்கள் குடும்பம் ஒன்றாகப்பட போகிறது, உங்கள் குடும்பம் கனப்படுத்தப்பட போகிறது, உங்கள் குடும்பம் கர்த்தரோடு துதிக்க போகிறீங்களா, துதிக்கிற குடும்பமா மாறப்போகுது. அல்லேலூயா. இந்த 4 ஆசீர்வாதம் இது வரைக்கும் இல்லைன்னு இருந்தீங்க, இந்த 4 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இனி தருகிறவராய் இருக்கிறார். கனத்துக்குரிய குடும்பமாய் திருச்சபை குடும்பத்தை கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க, நல்லவராகவே இருக்கிறார். யாக்கோபு தனியா கடந்து போனாரு, ஆனா தேவன் யாக்கோபை தனியாய் கடந்து போக விடவே இல்லை. 2 பரிவாரங்களோடு யாக்கோபை கொண்டு வந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியங்கள் ஆதியாகமம் புத்தகம் 28:1-4 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தது நீ பரதேசியாய் தகுதியுமான தேசங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பல்லுகவும் பெருகவும் பண்ணி, பல ஜன கூட்டத்துக்கு. அப்போ உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? என் வீட்லயே ஒன்றும் இல்லை, நான் எப்படிங்க ஆசீர்வதிக்க போறேன், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போறேன், அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைமுறையை நான் வாழ வைப்பேன்னா அந்த தலைமுறையை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 28:12-13 வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி, நீ
நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிற. தனியா போறாரு, யாருமே இல்லைன்னு அப்பாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு தனியா போறாரு. ஒரு நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டு போறாரு. ஆனா அவருக்கு சொப்பனத்துல ஆண்டவர் உன்னத்துல காரியம், உன் தேசத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜனக்கூட்டத்தை பழுக செய்வேன், உன்னை நான் பெருக செய்வேன், நீ சந்தோஷமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. நம்ம ஒரே ஒரு காரியம் தான் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறது அவராலே வரும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறது அவராலே வரும். நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அவராலே வரும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா அவராலே வரும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவராலே வரும். உங்கள் வியாபாரம் பெருகும் நீங்க நினைச்சீங்கன்னா அவராலே வரும். நீங்க விசுவாசத்தை கைவிடாதவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. லேயால பார்த்தோம், தன் சகோதரியால் ஏளனப்படுத்தப்பட்டார், ஆனால் ஆசீர்வாதம் அடைந்தவனாய். யாக்கோபை பார்த்தோம், தன் மாமனால் வஞ்சிக்கப்பட்டான், தன் சகோதரனை வஞ்சித்தது நிமித்தம் ஓடி ஒளிய நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை இரு பரிவாரங்களோடு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். ஆதியாகமம் 37:4 வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரையும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அணிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி அடங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரைமட்டம் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு. இது என்னன்னா, யோசேப்புன்னு ஒரு மனுஷன், யாக்கோபுடைய பிள்ளை. அவர் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு காண்கிறார்னா, அவங்க சகோதரர்கள் எல்லாரும் வந்து அவரை வணங்குற மாதிரி கனவு காண்கிறார். இது அவங்க சகோதரர்களுக்கு ஒரு பொறாமையை கொண்டு வந்துருச்சு. அதனால அந்த பொறாமையை நிறுத்த அவரை ஒதுக்குறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, அவரை அவமானப்படுத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை எடுத்து வாசிங்க. 37:19.
வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்வோம் பாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். போதுங்கம்மா. இங்க பாருங்க, ஒரு சகோதரர்களே பொறாமை கொண்டு தன் கூட பிறந்தவன சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவன் இந்த அளவுக்கு வேதனை அடைய சூழ்நிலை வந்திருக்கும். அண்ணன்மார்களே தன் தம்பியை கொலை பண்ணணும். ஆனா அங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஆண்டவர் அங்கே ஒரு மனிதனை அவனுக்காக பரிந்து பேச வைக்கிறார். ரூபன் சொல்லிட்டு முதல் சகோதரன். அவன் என்ன பண்ணானா, இவனை கொல்றதுனால என்ன அர்த்தம் ஆக போகுது, ஒன்றும் வரல, இந்த படி நம்ம மேலேயே வரணும்னு சொல்லிட்டு குழியில போட்டுடலாங்க. எதுக்கு ரூபன் குழியில போடலான்னு சொன்னார்னா, இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த குழியில இருந்து தம்பியை காப்பாத்திக்கலான்ற நல்ல எண்ணத்தோட அவரு செய்யறார். இன்னைக்கு நமக்கு அநேக வழியில போராட்டங்கள், பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆண்டவர் இருந்திருக்கிறாரா இல்லையா? இது ஒருத்தர்னாச்சும் இருக்கும் உங்க பக்கம், நியாயம் பேச ஒருத்தர்னாச்சும் இருப்பாங்கல்ல. ஒரு மனுஷனாச்சும் உங்க பக்கம் நியாயம் பேச இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்காக சில மனிதர்களை உண்டு பண்ணின தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நியாயத்தை நமக்கு நியாயமாய் பேசுவதற்கு நமக்கு ஒரு ஆட்கள் இருக்க போறாங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை சொல்றீங்க, என் பக்கம் யாருமே இல்லைங்க, ரொம்ப அவமானப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறேன், எல்லாரும் அவங்க பக்கம் தான் நின்று பேசுறாங்க, என் பக்கம் யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, உங்க பக்கம் மனுஷன் இல்லைனாலும் கவலை இல்லை. உங்க பக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அம்மா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோடு. இயேசு உங்களோடு இருக்கிறபடினால நீங்கள் வெட்கப்பட்டு போக அவசியமே. இந்த காரியம் நம்ம பார்க்க கூடும். குடியில போட்டாங்க, அப்புறம் வெளியில எடுத்து வித்துட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு வீட்டுல வேலைக்கு போறான், அங்கேயும் அவமானப்படுத்தப்படுறான். தன்னை காத்துக்கொள்ள தன் வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடினவனா இருக்கிறான். சிறைச்சாலைக்கு போறான். எத்தனை அவமானங்கள் பாருங்க, எத்தனை போராட்டங்கள் பாருங்க. ஜெயிலுக்கு போறான், செய்யாத தவறுக்கு ஜெயிலுக்கு போறான். ஆனால் அங்கேயும் அவன் பாதுகாக்கப்படுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அங்கேயும் அப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் நீங்க வேதனை அடைய வேண்டிய அவசியமே இல்லை தேவ பிள்ளைங்களே. இதை விட பல போராட்டங்கள் பைபிள்ல பல போராட்டங்களோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால இப்போ இந்த போராட்டத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பைபிளை நல்லா படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா, அப்பா நம்ம வாழ்க்கையே தேவையில்லப்பா நீங்க நினைப்பீங்க. மனுஷனால நிந்திக்கப்பட்டு, கூட பிறந்தவங்களால் நிந்திக்கப்பட்டு, அப்பாவால நிந்திக்கப்பட்டு, சகோதரரால் நிந்திக்கப்பட்டு, இப்படி எத்தனையோ பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்களும் நானும் படுகிற போராட்டம் ஒரு போராட்டமே கிடையவே கிடையாது. அதை விட பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக ராஜாவாய் வாழ்ந்தவர், தெய்வமாய் வாழ்ந்தவர், எனக்காக இந்த உலகத்துக்கு மனு உருவு எடுத்து மனுஷனாவே வாழ்ந்து சிலுவையை சுமந்து சிலுவையில அரை நிர்வாணியாய் நின்று எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறாருன்னா அதை விட போராட்டமா நம்ம வாழ்வுல பட்டுக்க போறோம். ஒரு தெய்வத்தை அவமானப்படுத்துறாங்கன்னா அந்த தெய்வம் எனக்காக கைவிடப்பட்டார்னா எதுக்கு தெரியுமா? என்ன காப்பாற்றுறதுக்காக தான், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக அவர் கைவிடப்பட்டவராயானார், அவர் நிந்திக்கப்பட்டவராயானார், அவர் அவமானப்பட்டவராயானார், அவர் வேதனைப்பட்டவராயானார். ஏன்? நீங்களும் நானும் நல்லா வாழணுன்றதுக்காக தான். நீங்களும் நானும் நல்லா வாழணுன்றதுக்காக தான் அவர் இத்தனை அவமானங்கள் பட்டவராயிருந்தார். அப்போ இப்போ சொல்லுங்க, உங்களை மனுஷன் திட்டுறது ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துப்பீங்களா? மனுஷன் திட்டான்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் அழுப்பீங்களா? வராத கண்ணீரை மிளகாத்தூளை போட்டு வர வைப்பீங்களா? இல்லை, நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆண்டவர் உங்களை அழ வைத்து பார்க்கிறவர் அல்ல,
ஆண்டவர் அழுகிற உங்களை அழுகையை நிப்பாட்ட வைத்து அழகுபடுத்தி பார்க்கிறார். அப்ப இத்தினூண்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அனுதின மன்னாவை தருகிறவராய் இருக்கிறார். அனுதின வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கிறார். நாம் எந்த பாதையில நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்த மாத்திரத்தில் அந்த பாதையில நாம் நடக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால நீங்க கவலை அடைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறதுல தலைமுறையாய் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப அங்க யோசேப்பு குழியில போடுறாங்க, விற்கிறாங்க அடிமையா. இப்போ ஒரு அடிமையா வித்தாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுல யாராவது வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், வேலைக்காரங்க வராங்கன்னா நீங்க ராணி மாதிரி நடத்துறீங்களா இல்லை எப்படி நடத்துறீங்க? நம்மளே எடுத்துப்போமே உதாரணத்துக்கு பேசலாமே. உங்க வீட்டுக்கு இப்போ நீங்க வேலைக்காரங்களை வச்சுக்கிற அளவுக்கு நீங்க இருக்கிறோம். அந்த வேலைக்காரர்களை நம்ம கரெக்டா நடத்துவோமா, கடினத்தோட நடத்துவோமா? 10 தடவை கடினமாக நடத்துவோம், ஒரு தடவை அன்பாக நடத்துவோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு சில வேலையில். அப்போ அவன் அடிமையாய் போகிற இடத்துல அவனை கடினமாக நடத்தியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவனோடு இருக்கிறபடியினால என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்கே எஜமானனுக்கு அடுத்தபடியாமல் இருக்கிறான். ஏன்? அவனோடு தேவன் இருக்கிறபடியினால். அப்போ உங்களோட இயேசு இருப்பார்னா கடினமாக நடத்தணும்னு நினச்சாலும் நடத்த முடியாது. உங்களோடு கர்த்தர் இருப்பார்னா கடினமாக நடத்தணும்னு நினச்சாலும் உங்களை நடத்த முடியாது. ஏன்? உங்களோடு ஒருவர் இருக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களை யாரும் கேவலமாக பார்க்க முடியாதுங்க. உங்களை யாரும் கேவலமாக பார்க்க முடியாது. சொல்லுங்க, என்ன யாரும் இன்னைக்கு கேவலமா பார்க்க முடியாது. நீங்க முதல்ல உங்களை கேவலமா பார்க்காது. எத்தனை பேர் உங்களை கேவலமா பார்த்துருக்கு? உங்களை நீங்களே கேவலமா பார்த்துருக்கிறீங்களா? நான்லாம் அழகே இல்லைங்க, அதனால தானே திட்டுறாரு. நான்லாம் ராசி இல்லாத என் மூஞ்ச பார்த்துட்டு போனா விளங்காம இருக்குது அப்படின்னு உங்களை நீங்க கேவலமா பார்த்துருக்கிறீங்களா? முதல்ல அதை நிப்பாட்டுங்க. முதல்ல அந்த காரியத்தை நிப்பாட்டுங்க. அதை நீங்க நிப்பாட்டும் பொழுது உங்களை அழகாய் பார்க்க வைப்பார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க பாருங்க, குழியில போடப்பட்டாங்க, அடிமையா விற்கப்பட்டாங்க, ஜெயில போனார். ஜெயில போனாலும் அங்க ஜெயில் அதிகாரியுடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைத்தபடினால அங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஒரு திரும்ப கிடைச்சது. அப்ப இத்தனை பேர் கேவலப்படுத்தி பார்த்தாலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நடக்கிறாருல்ல. அப்போ உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்தாம கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் சமூகத்தை விழுங்க, ஆண்டவர் பாதத்தை விழுங்க. தேவனே எனக்கு எல்லாம் நீங்க தான்பான்னு நீங்க விழும் பொழுது கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் இல்லை. அவர் என்ன ஆகிறாருன்னா, ஆடையை விட்டவர், குழியில விழுந்தவர், ஆடையை விட்டவர், சிறை உடையை உடுத்தினவர், அதுக்கப்புறம் ராஜ வஸ்திரம் உடுத்தினவராய் அதிகாரத்துக்கு பாத்திரமாய் கர்த்தர் அவரை மாற்றுறார். அவர் கோத்திரம் பெரியதாய் மாற, அவர் தலைமுறையாய் சந்ததி மகிழ்ச்சியா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அந்த பாடுகள்ல போவோம், ஆனா அந்த பாடுகள்ல முழுக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவ ஜனமே. ஒரு கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸிங்ல கோல்டு மெடல் அடிக்கணும்னா 10 குத்து வாங்கி பழகினாதான் கோல்டு மெடல் அடிக்க முடியும். என்னை யாருமே குத்தக்கூடாது, நான் ஸ்ட்ரைட்டா கோல்டு மெடல் வாங்குவேன் அப்படின்னீங்கன்னா வாங்க முடியாது. அல்லேலூயா, வாங்க முடியாது. அப்போ நல்ல வாழ்க்கைக்கு போகணும்னா சில போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்களுக்கு பயந்து நீங்க உங்க வாழ்க்கையை விட்டுடாதீங்க. அந்த போராட்டத்துல நீங்க நிலைச்சு நிக்க கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 60:20 வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா.
உன் துக்க நாட்கள் முடிந்து போம். என்ன காரியத்துக்காக துக்கப்பட்டீங்களோ இந்த வருஷத்து, இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு சகோதரிக்கு அப்படியே அடியில நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரியே பக்குன்னு வரும். இல்லை இல்லை இல்லை, ரியலாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். 60:21 வாசிங்க. ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிளைகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அம்மா, உங்க கணவனுக்கு ஒரு அவப்பேர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு அவப்பேர் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் சந்ததிக்கு அவப்பேர் இருக்காது. உங்கள் சந்ததிக்கு ஒரு பேர் இருக்கும். என்ன பேர் இருக்கும்னா, நீதிமானாய் உங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் பார்ப்பார்கள். நீதிமானாய் உங்கள் பிள்ளைகளை பார்ப்பார்கள். உங்கள் பிள்ளைகளையும் அப்படி பார்ப்பார்கள். ஏன்? நீங்க பட்ட அவமானம், உங்களுக்கு ஒரு துர்பெயர் இந்த உலகத்துல இருக்குது. மோசக்காரி, தரித்திரி, இவன் முகத்தை பார்த்தா ஒண்ணுமே ஆகாது, இவன் முகத்தை பார்த்தா ஒண்ணும் ஆகாது ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை கர்த்தர் நீக்குகிறவர் மாத்திரம் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு நீதிமான்ங்கிற பட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. ஏன்னா அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய், அவரே உன் குடும்பத்துக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியினால நீங்கள் சுகித்து செழித்து வாழ்வீங்க. அம்மா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்திலே கர்த்தர் தீவிரமாய் உங்கள் தலைமுறைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஏசாயா 60:21 மீண்டும் ஒரு முறை வாசிங்க. என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிளைகளுமாய் இருப்பார்கள். போதுங்க, நான் சொல்றபடி செய்தி சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அந்த இடத்த என் தேவனின் கரங்களின் கிரியையுமாய் இருப்பார்கள் சொல்லுங்க. இதை இப்படி வாசலாம். என் பிள்ளைகள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் தேவன் நட்ட கிளைகளும் தேவன் மகிமைப்படும்படி தேவ கரங்களில் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அப்போ உங்க சந்ததி வாழ போதுங்க. நீங்க அழகாய் பார்க்க போறீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகளை ஏளனமாய் யாராவது பார்க்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளை அவமாய் பார்க்கலாம். அவமாய் பார்க்கப்பட்ட இடத்திலே ஒரு ஜனத்துக்கு கூட்ட தலைவனாய் உங்கள் பிள்ளை மாறுங்க. யோசேப்பு ஏளனமாய் பார்க்கப்பட்டான் சகோதரர்களாய். யோசேப்பு சிறைச்சாலையிலே செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை சென்றவனாய் இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ராஜாவின் பக்கத்திலே அவன் அமர்ந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் தலையை உயர்த்தின கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறபடியினால ஏளனமாய் பார்க்கப்பட்ட உன் சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். ஏளனமாய் பார்க்கப்பட்ட உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நிந்திக்கப்பட்ட உன்னை கர்த்தர் உயர்த்துவார். படுத்தப்பட்ட இடங்களிலே உன் தலையை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலத்தோடு நிறுத்துவார். அவர் ஒருவனை அபிஷேகம் பண்ணினால் அவன் ராஜாவாய் மாறுவான். தாவீதை ஏளனம் பண்ணினார்கள். பாருங்க, உங்க வீடு பணக்கார வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீடு சொல்லுங்க, என் வீடு பணக்கார வீடு. உங்க பிள்ளைய யாராவது ஆடு மேய்க்க அனுப்புவீங்களா? நீங்க கை தட்டினா 10 வேலைக்காரங்க வராங்க, 10 கார் உங்க முன்னாடி நிக்குது. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைய நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லலாம், பேப்பர் பொறுத்து அனுப்புவோமா? சொல்லுங்க. நம்ம பிள்ளை என்ன பண்ணோம்? ராஜா மாதிரி கால் மேல காலை போட்டு ரூபா நோட்டை கொளுத்தின்னு இருப்பான், குளிருதுன்னு. அப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தார். ஒரு மனுஷன்
நான் குடும்பம் குளிர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ மில்லியனை அந்த குளிரை போக்குறது கொளுத்துனாராம். இருக்கு, அவர் நல்லவர்லாம் இல்ல, ஸ்டப்லர். தாவீது ஆடு வைத்து கொண்டிருந்தான்னு சொல்லுது வேறு. அவங்க அப்பா பெரிய வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. ஆனா ஆடு வைத்து ஒரு பையன் அனுப்புறாங்கன்னா மற்ற பிள்ளைகளை காட்டில அந்த பிள்ளையை ஏளனமா பார்க்கறதுனாலதான் அமைச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆனா அதே பிள்ளையை தேடி ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பிச்சு அபிஷேகம் பண்ண வைக்கிறாருன்னா ஆண்டவருடைய பார்வை ஏளனமாய் பார்க்கப்பட்ட மனிதன் மேலே விழுந்தபடியினால்தான். அப்ப இன்னைக்கு ஏளனமாய் பார்க்க உங்களை ஏளனமாய் பார்க்க 1000 கண்கள் இருக்கட்டும் இந்த உலகத்துல, ஒரு கண்ணு இருக்குதுங்க. அந்த கண்ணு உங்களை உயர்வாய் பார்க்குதுங்க. உங்களை மட்டும் உயர்வா பார்க்கலங்க, உங்க குடும்பத்தை உயர்வா மட்டும் பார்க்கலங்க, உங்கள் வயிற்றில் பிறந்த பிறப்பை உயர்வாய் பார்க்குது. உங்கள் வயிற்றின் பிறப்பின் வயிற்றின் பிறந்த சந்ததியும் உயர்வா பார்க்குது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை நம் மீதும் நம் குடும்பத்தின் மீது விழுந்தபடினால இனி நித்திய காலமும் மகிழ்ச்சியாகவும் தலைமுறையாகவும் உங்கள் சந்ததி ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு இருப்பது மிக நிச்சயம். நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய வல்லமையை காண்பாய். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். நீ பெயர் பெறுவாய், உன் பெயர் பெருமைப்படும். உன்னை பார்த்து தரித்திரன் என்று சொன்ன இடத்திலே ஆண்டவர் எப்படி சொல்ல வைப்பார்னா, நீ தரித்திரன் அல்ல, நீ ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். திறப்பானதை அடைக்கிறவன்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாதவர்களை அடைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தராருங்க. உங்க வீட்டுல தேவையில்லாத காரியங்கள் இருக்குதா? தேவையில்லாத மனிதர்கள் தேவையில்லாத காரியங்களை செய்து உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்களா? உங்கள் கரங்களை கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை தடுப்பதற்கு கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு அதிகாரம் தருகிறவராய் இருக்கிறார், கிருபை தருகிறவராய் இருக்கிறார். திறப்பானதை அடைக்கிறவன் என்ன? உங்கள் வீடுகளே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்குமே ஆனால், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களே ஆனால், நீங்கள் விரும்புகிறது நடவாதபடிக்கு வேண்டாத நண்பர்கள் உங்கள் குடும்பத்திலே வந்து உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருப்பார்களே ஆனால், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் படிட்டு வானத்துக்கு நேராக கைகளை நீட்டும் பொழுது அவர்களை ஒட்டி கொண்டிருக்கிற மனுஷிகள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க. நீங்கள் மூடுவீர்கள். அவர்கள் பாவத்துக்குள்ளாக போற வாழ்வை நீங்கள் முழங்கால் படிட்டு வானத்துக்கு நேராக கை நீட்டும் பொழுது உங்கள் கரத்தின் வாயிலாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை மூடும்படியான ஒரு வல்லமையை இந்த காலை வேளையிலே தருகிறபடியினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இது பாவப்பட்ட கரமாய் இருக்கிறது என்று நேற்று வரை நீ சொன்னது உண்டு. ஆனால் இன்றோ கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் பாவப்பட்ட கரத்தை நான் சுத்திகரித்தபடியினாலே, நீ என்னை நம்பி வந்தபடியினாலே, நீ ஆசீர்வாதம் பெறாதவள் என்று நீ உன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறபடியினாலே உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கூறி நீ உன் குடும்பத்திலே அலைகழிப்பை கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் எனக்கு நேராய் கைகளை நீட்டும் பொழுது அவைகள் அடைக்கப்பட்டு போவதாக. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் மூடுறாருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேண்டாத நண்பர்களை கர்த்தர் விலக்கி வைக்கிறாருங்க. வேண்டாத சுகவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுறாருங்க.
வேண்டாத நண்பர்கள், வேண்டாத உறவுகள், வேண்டாத காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுறாரு. மனுஷனோட போராடி போராடி தோற்று போயிருக்கிறீங்க. இனி நீங்க மனிதனுடைய போராட வேண்டியதில்லை. தேவனுக்கு நேராக கரங்களை நீட்டும் பொழுது தேவ கரம் உங்களுக்காக போராடுகிறதாய் வருகிறது. தேவ கரம் உங்களுக்காய் போராடுகிறதாய் வருகிறது. அந்த கரத்தின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த கரத்தின் நிமித்தம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி தர போறீங்க. நீங்கள் மனிதனோடு போராடி சோர்ந்து போன இந்த வேளையிலே நீ மனிதனோடு போராடினது போதும். யாக்கோபு என்னோடு போராடினபடியினாலே, யாக்கோபு என்று அழைக்கப்படாதபடிக்கு இஸ்ரவேல் தன்னுடைய நாமத்தை நான் சூட்டினபடியினாலே, இதோ நீ தள்ளுண்டவள் என்று நீ கருதப்படுகிறாய். இதோ நீ நெகிழப்பட்டவள் என்று நீ கருதப்படுகிறாய். இல்லை, சிறுமையும் எளிமையுமான உன்னை நான் உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய மகனாய் நான் உன்னை மாற்றுகிறேன். உன் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாய் மாறுகிறதற்காக நீ ஒரு நாள் எனக்கு நீ நன்றி சொல்லுவாய். அல்லேலூயா. நீ ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்லுவாய். ஒரு நாள் நிச்சயம் நன்றி சொல்லுவாய். ஒரு நாள் நீ நன்றி சொல்லுவாய். உன் பேர் எப்படியாக மாறப்போகிறது? பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். வேண்டாத காரியத்தில் இருக்கிற குடும்ப உறவுகளை, உங்கள் குடும்ப மனிதர்களை, உங்கள் தலைமுறைகளை நீ திருத்துவாய். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரம்மா உங்க கையில. உங்க பிள்ளைங்க வேண்டாத நண்பர்களோடு இருக்கிறத கர்த்தர் உங்கள் நிமித்தம் திருத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் கணவன் நல்லபடியாய் வாழ்வதற்கு நீங்கள் வழிகாட்டியாய் மாற போறீங்க. உங்கள் குடும்பம் நல்ல விதத்தில் நடப்பதற்கு நீங்க வழிகாட்டியா மாற போறீங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமானவர் அவர்தான். அம்மா, நம் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆராதித்த தேவனை நாம் ஆராதிக்கிறபடியினால நாம் சுகித்து செழித்து வாழ்வது மிக நிச்சயம். மிக 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 நிச்சயம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வாய்ப்பு. சந்தோஷத்தோட போங்க அம்மா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய். அப்பா, சமூகத்தை வந்து விழுகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.